நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல அதிகமா ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் ரீல்ஸே அப்லோட் பண்ணுவோம். ஆனா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற 300 கோடி அக்கௌண்ட்ல வெறும் 20% அக்கௌண்ட் மட்டும் தான் 10,000 ஃபாலோவர்ஸ்க்கே மேல இருக்கு. மீதி இருக்கிற 80% அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அதிக பேருக்கு ஷேர் பண்ண விடாம அந்த அக்கௌண்டே சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி வரையும் இன்ஸ்டாகிராம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்த என்னோட அக்கௌண்ட்ல 300ல இருந்து 600 வியூஸ் தான் போய்கிட்டு இருந்துச்சு. டோட்டலா 400 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ டோட்டலா 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோட சேர்த்து நம்ம அக்கௌண்ட் எந்த அளவு ரீச் ஆகுதோ அந்த அளவு உங்களால காசும் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோல நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி என்னோட அக்கௌண்ட் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன், அந்த சப்ரஸ் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து எப்படி ரீச்சபிள் அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ண, எப்படி நான் காசு சம்பாதிச்சேன், இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, கூடவே ஹை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்டாகிராம் growth டிப்ஸ்னு சர்ச் பண்ணாலே ஒரு நாளைக்கு 3 ரீல் அப்லோட் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா அப்லோட் பண்ணாலே போதும் உங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வருவாங்கங்கிற மூட நம்பிக்கை இன்னும் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதோட கைவிட்டுருங்க. ஜஸ்ட் இந்த சாம்பிளை மட்டும் பாருங்களேன். ஒரே டாபிக்ல இருக்கிற வீடியோவை நான் இன்ஸ்டாகிராம்ல 2 தடவை அப்லோட் பண்ணிருக்கேன். 2த்துக்கும் சம்பந்தமே இல்லாத ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 2 ரீலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சோன்னே நீங்களே அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை 2 செக்ஷனா ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எப்படி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரோ பண்றதுன்னு பார்ப்போம். அடுத்த செக்ஷன்ல க்ரோ பண்ண அக்கௌண்ட் வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு பார்ப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸா என்ன கேட்டகரி கீழே நம்ம வீடியோ போடுறோம்னு பார்க்க போறோம். இதுதான் நம்ம அக்கௌண்டோட ஃபவுண்டேஷன். இதுல நான் கேட்டகரின்னு என்ன சொல்றேன்னா, நீங்க என்னென்ன டாபிக்லாம் உங்க அக்கௌண்ட்ல கவர் பண்ண போறீங்கிறது. என்ன ப்ரோ லூசு மாரி கேள்வி கேட்கிற, என்னென்ன டாபிக்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்மளோட அக்கௌண்ட்ல கவர் பண்ண வேண்டியதுதானே. நிறைய டாபிக் கவர் பண்ணோம்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க, இதனால நம்மளோட அக்கௌண்ட் ஈஸியா க்ரோ ஆகுமே நீங்க கேட்கலாம். ஒரு ரீல் நீங்க பாக்குறீங்க, அந்த ரீல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்டா இருக்கு. சரி, அந்த ரீல் ரொம்பவே நல்லா இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அந்த சேனலை நீங்க ஃபாலோவும் பண்ணி வச்சிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு போகிறதுக்கு அப்புறமா சம்மந்தமே இல்லாம இல்ல சினிமா ரிவ்யூ போடுறாங்க, இல்ல ஒரு கார் ரிவ்யூ போடுறாங்க, இல்ல மொபைல் போன் ரிவ்யூ போடுறாங்க. இது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போறீங்களோ அந்த நீஷ் கீழே தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணணும். இதுல இன்னொரு அடிஷனல் டிப்பையும் நான் சொல்லி தரேன். உங்க டாபிக் உள்ளே வீடியோ போட்டுட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகும். அந்த ட்ரெண்ட் ஆகிற விஷயத்தை அப்படியே நீங்க வீடியோ போடாம உங்க டாபிக்கோட ரிலவெண்டா போடுற மாதிரி பாருங்க. என்னடா கமல் மாரி புரியாம பேசாதன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் ரிலே எடுத்துக்கலாமே. நான் வந்து பிசினஸ் ரெலவெண்டாவும் இ-காமர்ஸ் ரெலவெண்டாவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இந்த ஐஎம் வாட்டருங்கிற பிராண்ட் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இது அப்படியே எடுத்துட்டு வந்து நான் வீடியோவா போடாம இந்த ஐஎம் பாட்டிலுங்கிற பிராண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு, இதுல என்னென்ன பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறத என்னோட கேட்டகரியோட லிங்க் பண்ணி நான் ஒரு ரீல் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்படி அப்லோட் பண்ணும்போது என்னோட எக்ஸிஸ்டிங் ஃபாலோவரும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. அதே நேரத்தில் ட்ரெண்டிங்கான டாபிக் போட்டதுனால நிறைய நியூ ஃபாலோவர்ஸையும் என்னால் கொண்டுட்டு வர முடிஞ்சிச்சு. அடுத்ததா ஹுக். இந்த ஹுக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரோ ஆகிறதுக்கு. நான் ஹுக்குன்னு சொல்றது நீங்க அப்லோட் பண்ற ரீல்ல ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் இருக்குல்ல, இதை தான் ஹுக்குன்னு சொல்லுவோம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு வியூவர் உங்களோட ரீலை ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் பார்த்துட்டாருன்னா உங்களோட ஃபுல் ரீலையே ஒரு பார்க்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. இதை எப்படி நான் இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றேன்னா, உங்களோட அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு ரீல் வைரல் ஆயிருந்துச்சுன்னா அதோட அனலிட்டிக்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்கிப் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கும். இது எந்த அளவு கம்மியா இருக்கோ அந்த அளவு உங்க ரீல் அதிகமா ரீச் ஆக போகுதுன்னு மீனிங். இந்த ஹுக் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்டா இருக்குங்கிறத அல்காரிதத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீ ஒரு ரீல் அப்லோட் பண்ண உடனே என்ன நடக்கும்னா, இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்களோட ரீலை கொண்டுட்டு போய் ஒரு 1000 பேர்கிட்ட காட்டும் ஃபர்ஸ்ட் செட்ல. இந்த 1000 பேரும் உங்க ரீலை ஃபுல்லா பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு லைக் பண்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, இல்ல கமெண்ட்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ரீல் இவங்களை நல்லாவே என்கேஜ் பண்ணிருக்கு, இன்னும் நிறைய செட் ஆஃப் ஆடியன்ஸை காட்டலான்னு நெக்ஸ்ட் 10,000 பேர்கிட்ட உங்க ரீலை போய் காட்டும். அந்த 10,000 பேர்லயும் நிறைய பேர் உங்க வீடியோ லைக் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1,00,000 பேர்கிட்ட உங்க ரீலை காட்டும். இதுவே இந்த 1000 பேர்லயே உங்க வீடியோ ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதோடய உங்க வீடியோவை சப்ரஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் யாருக்கிட்டையுமே காட்டாது. அடுத்தடுத்து நீங்க அப்லோட் பண்ற ரீல்ஸ் எல்லாமே 1000 பேருக்கு பதிலா 500 பேர்கிட்ட மட்டும் தான் ரீச் பண்ணும். அதுவும் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அடுத்து அப்லோட் பண்ற ரீல் வெறும் 100 பேர்கிட்ட மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணும். இதுல கீ ஃபேக்டர் என்னன்னா, இந்த மாதிரி அல்காரிதம் பின்னாடி நீங்க போகாம உங்களோட ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரியும் அவங்களை ஏதாவது ஒரு வகையில உங்க ரீல் எமோஷனலா கனெக்ட் பண்ணிட்டுனா உங்க வீடியோ வைரல் ஆயிடும். நெக்ஸ்ட் மிக்ஸ்டு கண்டென்ட். எப்போதுமே நம்ம அக்கௌண்ட்ல ஒரே ஃபார்மட் வீடியோ மட்டும் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 டைப் ஆஃப் வீடியோ மிக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் ரீல்ஸ். கரண்டா என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோ அதை உங்களோட நீஷோட மிக்ஸ் பண்ணி ஒரு ரீல அப்லோட் பண்ணுங்க. இது ஒரு அதிகமான வியூஸ் வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா வேல்யூபிள் கண்டென்ட்னு சொல்லலாம். நீங்க எந்த அளவு இந்த வேல்யூபிள் கண்டென்ட் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்க மேல ஒரு ட்ரஸ்டும் கிரியேட் ஆகும், உங்களுக்கு ஒரு லாயலான ஃபாலோவர்ஸும் கிரியேட் ஆவாங்க.
தேர்டா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பிகைண்ட் தி சீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களோட டாபிக் ரிலவெண்டா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் டாபிக் ரீல் போட்டாலே அதிகமா ரீச் ஆகுது, எனக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்துட போறாங்க, எதுக்கு நான் இத்தனை டாபிக்ல ரீல் போட்டுட்டு இருக்கணும்னு கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு லைவான எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். என்னோட இந்த மாதிரி ட்ரெண்டிங் டாபிக் யூஸ் பண்ணி போட்ட ஒரு ரீல் ஆல்மோஸ்ட் 16 லட்சம் வியூஸ் போயிருக்கு. இதுல இருந்து எத்தனை பேர் என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா வெறும் 864 பேர் மட்டும் தான் என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ரீல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலாவே 1 lakh வியூஸ் கிட்ட தான் போயிருக்கு. ஆனா ஃபாலோவர்ஸ் பார்த்தோம்னா 2,200,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் கண்டென்ட்டை மிக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு அதிகமான வியூஸ் கொண்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த வியூவர்ஸை வச்சு எப்படி நம்ம காசு சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கலாம். யூடியூப் மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு அதிக வியூஸ் வந்திருக்காங்க, அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லேயே காசு வரும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ₹1 கூட தரமாட்டான். அப்புறம் எப்படி நான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து சம்பாதிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வேற ஒரு சில மெத்தட் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏதாவது பிசினஸோ சர்வீஸோ இருக்குன்னா இது ரிலவெண்டான கண்டென்ட் போடும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சேல்ஸ் கண்டிப்பா கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிள், நம்ம ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணோம்னா நிறைய சிஓஸா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய பிராண்ட் ஓனரா இருக்கட்டும் கண்டென்ட் போட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட பர்சனல் பிராண்டிங்காகவும் ஆல்ரெடி அவங்க வச்சிருக்கிற ப்ராடக்டையோ சர்வீஸையோ உங்ககிட்ட விற்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பிசினஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். எந்தவித பிசினஸுமே இல்லைன்னா நம்ம ரெண்டாவது மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா பிராண்ட் கொலாபரேஷன். உங்க அக்கௌண்ட் நிறையவே ஓரளவு ரீச் ஆயிடுச்சுன்னா நிறைய பிராண்ட்ஸே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கொலாப் பண்ணி ஒரு ரீல் போடலாம். நீங்க ரீல் போடுறதுனால நிறைய கஸ்டமருக்கு என்னோட ப்ராடக்ட்ஸை பத்தியோ சர்வீஸை பத்தியோ தெரியும், இதனால எனக்கும் நிறைய சேல்ஸ் கிடைக்கும், வியூஸ் கிடைக்குங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ல உங்களோட ரீலை போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த சர்வீஸ் பண்றதுக்காக அந்த பிராண்ட் கிட்ட இருந்து உங்கள்கிட்ட காசு வாங்கிக்க முடியும். ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட் நம்மள கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக கவலைப்பட வேணாம், நம்ம பிராண்டை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு பிராண்டை கான்டாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து நிறையவே வீடியோகிராஃபி ரிலவெண்டான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னா அது ரிலவெண்டா ஒரு சில கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த மாதிரியான கம்பெனிலாம் கான்டாக்ட் பண்ணி நீங்க பிட்ச் பண்ணீங்கன்னா போதும், அவங்க உங்களுக்கு கொலாப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஏஜென்சிஸ். இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே ஏஜென்சி மூலமா தான் கிரியேட்டரே கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்மளால பிராண்டை கான்டாக்ட் பண்ண முடியலன்னா இந்த ஏஜென்சி எல்லாம் கான்டாக்ட் பண்றது மூலமா நிறைய பிராண்ட்ஸோட உங்களால ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பத்தி வீடியோ போட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட டிஎம்க்கு வரும். இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு டிஎம்க்கு வர லிங்க் எல்லாமே அஃபிலியேட் லிங்க்ஸ். அஃபிலியேட் லிங்க்ஸ்னா என்னன்னா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னா அந்த கிரியேட்டருக்கு ஒரு % கமிஷன் போகும். உங்கள்கிட்ட போகாது, அந்த பிராண்டே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரா இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே அஃபிலியேட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் வச்சுட்டு நீங்க செட்டப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறமா அதுல உள்ள லிங்க் நீங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணீங்கன்னா அந்த லிங்கை யாராச்சும் கிளிக் பண்ணி ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். இந்த கமிஷன் மூலியமாவும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஒரு அப்டேட் விட்டுருக்கான், டைரக்டாவே உங்களோட பிளிப்கார்ட், மிந்த்ரா மாதிரி அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படின்னா நீ லிங்க்லாம் தனியா அனுப்ப வேணாம், உங்களோட வீடியோல யூடியூப்ல ஷோ ஆகிற மாதிரி ஸ்டாம்ப் மாதிரி வச்சுக்க முடியும். டைரக்டா அதை கிளிக் பண்றது மூலியமா உங்களோட கமிஷன் மட்டும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும். இப்பதான் என்னோட அக்கௌண்ட்டையும் நான் செட்டப் பண்ணேன். இதுல ஏதாவது ஏர்னிங்ஸ் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இப்போ என்னோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா இதுவரை நான் 3 பெய்ட் கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக இந்த 30,000 to 40,000 வரையும் இந்த பிராண்ட் கொலாபரேஷன்லாம் நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். இந்த பிராண்ட் கொலாபரேஷன்லாம் நான் எப்படி பண்ணேன்னா, ஆல்ரெடி எனக்கு யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் இருந்ததுனால ஒரு சில பிராண்டோட கான்டாக்ட் எனக்கு இருந்துச்சு. இது மூலியமான இந்த பெய்ட் கொலாபரேஷனை ஈஸியாக பண்ணிட்டேன். இந்த பெய்ட் கொலாபரேஷன்லாம் எப்படி பண்ணுறது, இந்த பிராண்டை எப்படி பிச் பண்ணணும் உங்களுக்கு தெரியல, இதுக்காக டெடிகேட்டட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, இப்போ தான் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்திருக்கு. இதை தாண்டி நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ண போகிறேன், இனி என்னென்னலாம் என்னோட அக்கௌண்ட்ல நடக்குதோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகும்னு நம்புறேன்.